ஒண்ணுமே பண்ண முடியாது. பக்கம் மேல சாதாரணமான பையா எப்படா இருக்கிறமையா ரொம்ப சந்தோஷம் வாத்தியார. கனகத்தில் அஞ்சரா பாருங்க. ஒரு பொடி பிடிக்காம உள்ளது நீங்க சாமியார எங்கேயோ உடிப்பேன். இதுல உங்களை சொல்லிக்கிட்டு வேற உடிப்பாங்களோ? எங்க உடிப்பி, எப்படி உடிப்பி, எந்த நேரத்துல உடிப்பி, எங்க உடிப்பி? சரி, ஒரு பாட்ட பாடும்போது துணிச்சல பாருங்க பாத்தீங்களா? என்ன பாட்டு பண்ணீங்க? கானகத்தில் பாட்டு பாடு சாமியாரியா. அந்த பாட்ட பெருமையா பாட பாத்தியா? சரி சரி. சாமி யாரு? சாமி யாரு? சாமியார். அதான் இந்த சாமி யாரு? அதே சாமியாரியா? அதான் இந்த சாமி யாரு? அதான் சாமியார் கேட்டிருக்கேன். சாமியார் இந்த சாமி யாருன்னு கேக்குறேன். ஏ சாமியாரியா? என்ன புரியா புரியாயா? அத்தனை பேசிக்கிட்டு இருக்க. சாமியார் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆரம்ப பேச்சே சுத்தம் இல்லையே ஐயா. என்னங்க நான் என்ன ஐயான்னு என்ன அர்த்தம்? சாமி யாருன்னு கேக்குறேன். அதான் சாமி யாருன்னு. அதான் சாமியார். இந்த சாமி யாருன்னு கேக்குறேன். இந்த சாமி யாருன்னு கேட்டீல? அதான் சாமி யாருன்னு. நாடக மசூலோட வழங்காது. இந்த சாமி யாருன்னு. இந்த சாமியார் தான். சாமியார் தான். சாமி தெரியுது. இந்த சாமி. ஓஹோ, அப்ப சாமியாரும் தெரியுது, சாமிக்குள்ள இருக்க இந்த சாமியாரும் உங்களுக்கு தெரியல. அது இல்ல. அப்ப அது இல்லைன்னா சாமியார் இல்லைன்றியா? அது சொல்லல. அப்ப சாமியார சொல்லலைன்ற அப்படித்தானே? புரிய லூசையா இன்னைக்கு நான் சந்தி. என்னங்க கிறுக்கோட பேசுற கிறுக்கோட தான் இருக்க முடியும். இருங்கய்யா. அப்ப என்னங்கய்யா? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன கேக்குறீங்க? இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த சாமி யாருன்னு கேக்குறீங்க. அதான் சாமி யாருன்னு. சரியா தானே பேசுறீங்க? இப்ப நான் தப்பா பேசுறேனா? அப்ப நீ பேசுற சரினா நான் பேசுற தப்பா பேசுறேனா? பேச்சு தெரியலையே முத. அப்ப என்ன யாரும் தெரியுதா தெரியலையா? ஆள தெரியுது. அப்ப என்ன தெரியுது? இல்ல சாமி நீங்க யாரு, எந்த ஊரு, என்ன பேரு? இப்ப இல்ல சாமின்றியா? சாமி இல்லைன்றியா? சாமி இருக்குன்றீங்க. அப்புறம் இல்ல சாமி நீங்க இல்ல அந்த சொல்லல. அப்ப சாமி இல்லைன்றீங்களா? ஐயோ ஏயா நீ தான் சொன்ன சாமி இல்ல சாமி. நல்ல கேட்டு பேசியா? இப்ப இல்ல சாமின்னு சொல்றியா சாமி கிட்ட சொல்றியா? சாமி இருக்குறியா? அப்ப சாமி இருக்கு. நான் சொல்லல. சரி நான் என்ன சொல்றேன்னா, சாமி எங்க இருக்கு அத சொல்லு. சாமி எங்க இருக்கு? சாமி கடவுளுக்கு அங்க இதுக்கு இருக்காரு. எதுக்கு இருக்காரு? உள்ள. அப்ப உட்கார்ந்து கோவிலுக்கு தான் சாமி இருக்காரு, மத்த இடத்துல சாமி இல்லையா? மத்த இடத்துல எங்க இருக்கு? அப்ப மத்த இடத்துல இல்லன்றீங்க. மத்த இடத்துல எங்க இருக்கு? இந்த இருக்கு கீழ பூமாதேவி. இது என்னது? அது பூமி வந்து உள்ள இருக்கு. பூமி உள்ளது. இந்த பூமாதேவின்றது இருக்குது எல்லாமே சாமி தான் சார். அப்ப உள்ள இருக்கிறது சாமி, அப்ப வெளிய இருக்க சாமி இல்லையா கேட்டேன். ஐயா இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீ தான் பேசுற பேச்சு. உள்ள இருக்கிறது மட்டும் தான் சாமி, அப்ப வெளிய இருக்க சாமி இல்லையா? அப்படி சொல்ற சாமி. இந்த சாமி யாருன்னு. அப்ப அந்த சாமில தெரியும், இந்த சாமியே தெரியல. நீ யாரா கூட இருந்து போய் தேவ மஞ்சராது. நான் என்ன கேக்குறேன்னா, அதான் கேக்குறேன். மத்த சாமியோட தெரியல மாதிரி இந்த சாமியே தெரியல. நீங்க இந்த சாமி தெரியுது, பேரே தெரியுது. முக்கிய உடன்பிறந்தார் முக்கல் சாமி, முதிரை கொடுத்தார் மூந்தன் சாமி, தாங்கவனை போட்டோர்த்தார் தனிகா சாமி, தலைவரை உடனார் தாப்பர் சாமி, தாங்குண்ட வடிகாத்தார் வைத்த சாமி, தானவர் குதவின மற்றொரு சாமி, ஓங்கிய மலைகள் உண்ணப்ப சாமி, உதவியோட தேங்கடா சாமி. இத்தனை சாமி சொல்றேன். இத்தனை சாமியை சொன்ன இந்த சாமியை தெரியுதா தெரியலையா? தெரியல. தெரியல. அப்ப என்ன யாரும் தெரியுதா தெரியலையா? தெரியல சார். இது வரைக்கும் நான் பாத்துக்கே பார்த்தலையா? இல்ல பார்த்தது இல்ல. இன்னைக்கு தான் முதல்ல பாத்தேன். ஆனா என்ன தெரியுது? உங்களுக்கு தெரியுது. அப்ப என்ன தெரியுது? ஆனா உங்களுக்கு தெரியுது. பேரே தெரியல. அப்ப என்ன தெரிஞ்ச உனக்கு பேரே தெரியல. எப்படி என்ன தெரிஞ்சாலுக்கு எப்படி பேர் தெரியாம இருக்க? ஆள தெரியல, பேரை உங்களை நானே பார்த்தது இல்லையே. ஒண்ணு ஆள தெரியாதுன்னு சொல்லி பேரை சொல்றேன். ஆள தெரிஞ்சுக்கிட்டு பேரை சொல்றீங்க. ஆள தெரியாதுன்னு சொல்றீங்க. முண்டை மணிக்கு இப்படி நிக்கிறீங்க. இப்ப ஆள தெரியுதா தெரியலையா? ஆள தெரியுது. அப்ப ஆள தெரிஞ்சாட்ட கேட்டா பேரை கேட்க இழுச்சாப்ல. என்ன தெரியுதா உனக்கு தெரியலையா? ஆள தெரியுது. அப்ப ஆள தெரிஞ்ச உனக்கு என்ன பேர் தெரியல? பேர் எப்படியா தெரியும்? அப்ப ஆள என்ன தெரியும்ன்ற? ஆள உருவம் தெரியுதியா? இப்ப வழியில போயிட்டு இருக்கா. இன்னால தெரியுமா தெரியாத கேட்டா நீ என்ன சொல்லுவ? தெரியும் தெரியாதுன்னு சொல்லுவ. தெரியும் தெரியும். இப்ப நான் வந்திருக்கேன், உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன தெரியுதா தெரியலையா? நான் என்ன சொல்றேன் அத தானே சொல்றேன். அப்ப என்ன தெரியுதா தெரியலையா? சாமி உங்களுக்கு தெரியுது சாமி. அப்ப என்ன தெரிஞ்சாருக்கு பேர் ஏன்டா தெரியல? ஆசமா போக நான் என்ன சொல்றேன்னு முதல்ல கேளியா? நீ நானே பேசிக்கிட்டு என்ன முதலையா? ஐயா இரியா. அப்ப முதலைகள் என்ன? அப்ப இன்னைக்கு முதலைகள்ன்றவ, நாளைக்கு ஆமைகள்ன்றவ, நாளைக்கு நாய்கள்ன்றவ. இப்ப எதுக்கு நீ முதலைகள்ன்ற? சொல்றது ஒரு நிமிஷம் கேளியா? அப்ப ஒரு நிமிஷம் கேட்டா அடுத்த நிமிஷம் கேட்க கூடாதா? ஒரு நிமிஷம் சொல்றத கேக்குறீங்க. அப்ப அடுத்த நிமிஷம் கேட்க கூடாதா? என்ன பேசல எனக்கு மட்டும் பேசுறேன். நீ தானே பேசிக்கிட்டு இருக்க. முதலைகள் முதலைகள்ன்ற எதைய கேட்க சொல்ற? அத சொல்றேன். அப்ப
அப்புறம் எதை சொல்ற? ஆளு உருவத்தை தெரியுது. உருவத்தை தெரியுது. உங்க பேர் தெரியுதுன்னு சொல்லு. அப்ப என்ன பார்க்க உனக்கு உருவமா தெரியுது. அப்ப உருவமா தான் தெரியுது, மனுஷனா தெரியல, ஒரு ரிஷியா தெரியல, சாமியார தெரியல உனக்கு. அப்ப உருவம் தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? வழியில போய்கிட்டு இருந்தா பக்கத்துல பேய் மாதிரி உருவம் தெரியுதுன்னுவேன், மனுஷன் முறைனா மனுஷன்ட்டுவேன், நாய் போன நாயின்னுவேன். என்னை பார்த்து உருவம் மட்டும் தெரியுதுன்னா அப்ப என்ன யார் தெரியல உனக்கு? ஐயா உன் குஞ்சுக்கு 4 முத்தம் கூட கொடுக்குறிய, நல்லா இருப்பையா? அப்ப நல்லா இருப்பேன். இப்ப நீ சொல்ற கணக்கு படி பார்த்தோம்னா நல்லா இருப்பேன். அப்ப நீ சொல்லிதான் நல்லா இருப்பேன். அப்ப நீ சொல்றது நல்லா இருக்க மாட்டே தானே? பேர் என்ன? அப்ப நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. அன்பா கேக்குறேன். அதான் கேக்குறேன். அன்பா என் பேரை கேக்குறேன். அன்பா தானே கேக்குறேன். அன்பா என் பேரை கேக்குறேன். அன்பா என் பேரை கேக்குறீங்க. என் பேரை நீ கேட்டினா அப்ப என் பேருக்கு நான் எங்க வருது? உங்க பேரை கொட்டி இதுக்குலயே வச்சுக்கிற போறே. அப்ப என் பேரை கேக்குறேன். பேர் உங்க பேரை தெரிஞ்சுக்கணும்யா. இப்ப பேரை கேக்குறியா கேக்கலையா? பேரை தான் கேக்குறேன். அப்ப பேரை கேக்குறேன். என் பேரை நீ கேட்டினா அப்ப என் பேருக்கு நான் எங்க வருது? பேரை சொல்லியா? அதான் கேட்டேன். பேரை கேக்குறியா இல்ல சொல்லவா? பேரை தான் கேக்குறேன். அப்ப பேரை கேட்டதானே சொல்ல முடியும். அப்ப பேரை கேளு. அப்ப நான் தப்பா பேசுறேனா? நான் தப்பா பேசுறேனா? பேச்ச பத்தி சரியா பேசியா? இருங்கய்யா, நான் கேக்குறேன். சரியா? தெளிவா கேக்குறேன். தெளிவா கேளு. உங்களுக்கு புரியுற மாதிரி கேக்குறேன். புரியுற மாதிரி. இப்ப நீங்க என்னைய பார்த்து கேக்குறீங்க, என் பேர் என்னது? உன் பேர் என்ன? என் பேர் வீரத்தேவன். அப்படி சொல்லு. அப்படி சொல்றேன். ஆமாங்க. நான் சோத்துல உப்பு படுத்திக்கிறேன். ஆமாங்க. நான் பேரை சொன்னேன்ல. பேர் சொன்னீங்க. அதே மாதிரி எங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். நாங்க சோறு நாங்க தின்றதுங்க. காட்டு விட்டு உண்டு வரனால உங்களுக்கு வீரத்தேவன் ஒரு பேர் வச்சாங்கல. வீரத்தேவன் ஒரு பேர் வச்சாங்கல. அந்த மாதிரி எனக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த பேர் என்ன பேர்? அதை கூப்பிட வருதா? அது கூப்பிட வரதா? ஆமாங்க. எப்படி கூப்பிடுவாங்க? பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. பேர் என்னன்னு சொல்லுவாங்க? வாயில தரமா போய் குட்டியா கூப்பிடுவாங்க. பேர் என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதான் சொல்ல பேர் தான் சொல்லுவாங்க. பேரை எப்படியா சொல்லுவாங்க? வாயில சொல்லுவாங்க. வாயில தான் என்னன்னு சொல்லி வாயில தான் என் பேரை சொல்லுவாங்க. என் பேரை வாயில வீரத்தேவா அப்படின்னு சொன்னாங்களே. ஆமா. அதே மாதிரி உங்க பேரை எப்படி சொன்னாங்க? உங்க பேரை வாயில வீரத்தேவான்னு சொல்றாங்கல. அது மாதிரி என் பேரை எனக்கு வச்ச பேரை சொல்லி வாயில கூப்பிடுவாங்க. என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க? என் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. பேரை எப்படி சொல்லுவாங்க? வாயில தான் கூப்பிடுவாங்க. சுத்தமா நாடக மசூலோட வழங்காத. ஐயோ கடவுளே. ஐயா அத தாயா கேக்குறேன். அதான் கேக்குறீங்க. அப்ப அப்படி வச்ச பேர் என்ன வேற நீங்க கேக்குறீங்க. அப்ப என் பேரை நீங்க கேக்குறீங்க. சரி இருந்து போட்டோம். வந்தாரு வரவேற்பது. ஒரு வீட்டுக்கு மோந்தறியாத மனுஷன் வந்தா கூட என்ன கேட்கணும்? வாங்க உட்காருங்க, பாலை சாப்பிடுங்க, பழத்தை சாப்பிடுங்க அப்படி கேப்பீங்கல்ல. ஓ வீட்டுக்கு வந்தா கேப்பீல்ல. வந்தது யாரு? வந்தது நீங்க. என்ன கேட்ட? கானகத்தில் பாட்டு பாடு சாமியார். சாமியார்னு கேட்ட. அப்ப வந்தாரு வரவேற்பது வந்தவன் யாரு? ஒரு வீட்டுக்கு ஒரு மனுஷன் வந்தா என்ன கேப்ப? வந்தது அதே வாங்கன்னு கேப்பேன். அப்ப வந்தது யாரு? வந்தது நீங்க. என்ன கேட்டிய? வாங்கன்னு கேட்டீங்க. எதை? உங்களுக்கு. அப்ப நான் வாங்கிருவியா? என்ன வாங்கிருவியா? வந்தது யாரு? வந்தது நீங்க. என்ன கேட்ட? வாங்கன்னு கேட்டேன். நான் எதன்னு கேட்டேன்? உங்களுக்கு. அப்ப நான் வாங்கிருவியான்னு கேட்டேன். சரியா தானே? அப்ப நான் தப்பா பேசுறேனா? நான் உங்களை பார்த்து என்ன என்ன கேள்வி? எடை யாரு? ஓரணையா? எடை ஓரணையா? எங்களுடைய இடம் தானே. இடத்துக்கு வந்தது யாரு? இடத்துக்கு. சரி. நாங்க வந்திருக்கீங்க. வந்திருக்கேன். அப்ப நீங்க வந்திருக்கீங்க அப்படினா உங்களுக்கு வரவேற்பு நீங்க யாரு? அது தெரியுது. நாங்க வரவேற்பு கொடுத்திருக்கீங்க. இடத்துக்கு வந்தது யாரு? வந்தது நீங்க. என்ன கேட்ட? வாங்கன்னு கேட்டேன். நான் எதன்னு கேட்டேன்? உங்களை தெரிஞ்சு. அப்ப என்னைய வாங்கன்னு கேட்டியா நான் வாங்கிருவியான்னு கேட்டேன். உங்களை வாங்குறேன்னு சொன்னா இப்பதான் வாங்கன்னு. ஏய் வாங்கன்னு சொல்றது வார்த்தை வேற. வாங்குறேன்னு சொல்றது வார்த்தை வேற. அப்ப வாங்கன்னா என்ன? அத சொல்லு. வாங்கன்னா வாங்கதே அப்புறம் என்ன வேற என்ன இருக்கு? அப்ப வேற வாங்க இல்லையா? வேற வாங்க கிடையாது. அப்ப வேற வாங்க இல்ல. இல்ல. ஒரு வாங்க தான் இருக்கு. ஒரே வாங்க. அப்ப ஊருக்குள்ள ஒரு வாங்க தான் இருக்கு. வேற வாங்க இருந்துச்சுனா நம்ம ஊர்ல சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன். அப்ப நீங்க சொல்ற கணக்கு பார்த்தோம்னா ஒரு வாங்க தான் இருக்குங்களா? ஐயா உன் பேச்சுக்கு வருவோமே. ஒரு பையனை கடைக்கு அனுப்பியிருக்க. பையனை ஒரு பையனை கடைக்கு அனுப்பியிருக்க. கடைக்கு நீ எதுக்கு அனுப்பியிருக்க? பையனை கடைக்கு அனுப்பியிருக்க. ஏதாவது ஒரு சாமான் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்க. என்ன வாங்க அனுப்பியிருக்க? ஏதாவது ஒரு சாமான் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்க. உப்பு புளி மிளகு சீரகம் சோம்பு ஏதோ ஒரு மொத்தத்துல என்ன வாங்க? சுருக்கமா சொல்றேன், ஒரு ஏதாவது சாமான் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்க. அது என்ன வாங்க? சாமான் வாங்க. நீ என்னைய பார்த்து என்ன சொன்ன? வாங்கன்னு கேட்டேன். அது என்ன வாங்க? சாமான கொண்டு ஊர் நாய்க்கு போட்டு. அப்புறம் ஏன்டா கிட்டத்தட்ட பத்திர பேசும்போது வேற வாங்க நீ ஏன் சொல்லிட்டீங்க? அந்த வாங்க வேற இந்த வாங்க. அப்ப அந்த வாங்க என்ன இந்த வாங்க என்ன சொல்லு. அப்படி கிடையாது. அப்புறம் என்ன? அது வந்து சாமான் வாங்குறது. சரி. எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க வாங்கன்னு கேட்டேன். அப்ப அங்க போய் சாமான் வாங்குற மாதிரி இங்கே வாங்குவ. வாங்கன்னு கேட்டதுக்கு பிஞ்ச செருப்பால பிய தொடுக்குறிய வாயில சப்பு சப்புன்னு நான். அப்ப இனிமே ஒரு வீட்டுக்கு வந்தா யாரையும் வாங்கன்னு கேப்பியா கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். அப்ப உன் வீட்டை தேடி ஒரு மனுஷன் வந்தா நீ வாங்கனோட கேட்க மாட்டியா? ஏய் வாங்கன்னு கேட்டதுக்கு புரியல வசன பேசி மூத்தற டேடி. இப்ப நீ தான வாங்கன்னு கேட்க மாட்டீங்க. சரி கேட்ட. வாங்கன்னு யாரை கேட்ட? வாங்கன்னு உங்களை தான் கேட்டேன். எப்படி கேட்ட? வாயிலதே. வாங்கன்னு எப்படி கேட்ட? வாயிலதே. அப்ப நான் பேசுறது எப்படி கேப்ப? நீங்க பேசுறத காதுல கேக்கும். வாங்கன்னு எப்படி கேப்ப? எதுல ஓய் முடிய போகுது நான் என்ன செய்யுது காதுல கேக்கும். நான் பேசுறது எப்படி கேப்ப? நீங்க பேசுறது காதுல. நான் பேசுனா காதுல கேப்ப. வாங்கன்னு வாயில கேப்ப. வாங்கன்னு வாயில கேளுங்க. சாமி வாங்க. நான் பேசுறத காதுல கேப்பியா? நான் கேக்குறேன் உனக்கு இப்ப காது கேக்குமா இல்ல வாய் கேக்குமா? ரெண்டுமே கேக்கும். ரெண்டுமே கேக்கும். வாயில வாங்கன்னு கேளு. நல்ல மனுஷன் கேட்டிருக்க. காது கேக்குமா? கேட்க சொல்லு. காது இப்படி கேக்கும். அப்புறம் என்ன கேக்குன்னு சொல்லிட்டு இருக்க? அந்த கேக்கு வேற இந்த கேக்கு வேற. அப்ப அந்த கேக்கும்னா இந்த கேக்கும்னா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளியா. என்ன கண்ணுக்கு என்ன வேலை? கண்ணுக்கு என்ன வேலை? கண்ணுக்கு பாக்குறது. மூக்குக்கு சுவாசிக்கிறது. காதுக்கு காதுக்கு கேக்குறது. வாய்க்கு
வாய்க்கு என்ன வேலை? வாய்க்கு பேசுறது. அப்ப வாயினால பேச முடியும். ஆமா. ஆனா கேட்க முடியாது. அப்படிதான் கேட்கல, கேள்வி கேட்கல. இப்ப பேச முடியும்னா பேசுறது கேட்கறது எல்லாமே இப்ப பேசி கேப்பியா இல்ல கேட்டு பேசுவியா? கேட்டுதானே. அப்ப நான் பேசுறத கேட்டு நீ வாடி பேசுவ. அப்ப நீ எதுவும் பேச மாட்ட. நானா பேசுவேன். அப்ப நீ தான் பேசுற கிறுக்கனா? என்ன ஆளாம நீ என்ன பேசுற கிறுக்கு பேசறா? இப்ப தாயே நான் கேக்குறேன். இப்ப ரெண்டு லூசு பேசுறப்ப ஊரே நினைக்க போறாங்க. சரி ஓம் பேசிக்க வரமே. கொடுமையா. இப்ப யார் லூசுன்னு ஒரு முடிவை கட்டுவோம். அப்புறம் பேசுவோம். இப்ப லூசுன்ற முடிவு வந்தாச்சு. யார் லூசுன்னு தெரிஞ்சா தான பேச முடியும். ஊருக்குள்ள நான் லூசு நீ லூசுன்னு ரெண்டு புள்ள இருந்துச்சாம். ஐயோ கதை விடுறியா? கதை உனக்கு கதை. சரி சரி. எத்தனை லூசு இருக்கு? ரெண்டு லூசு. நான் லூசு நீ லூசுன்னு ரெண்டு லூசு. சரி. இந்த ரெண்டு லூசுக்கு இப்படி ஒரு பேர் வச்ச முகூர்த்தமா நம்ம தெரியல. 15 வருஷம் கழிச்சு ரெண்டு பேருக்கு வெளிநாட்டு வேலை கிடைச்சு போச்சு. எதுக்கு இந்த நான் லூசு நீ லூசு ரெண்டு லூசுக்குமே வெளிநாட்டு வேலை கிடைச்சா சும்மா இருப்பாங்களா? ஒரு பரவிட்டு போயிட்டாங்க. போன 6 மாதம் ஆச்சு. போன 6 மாதத்துல போன வேலை பிடிக்கிறேன்னு சொல்லி நீ லூசுன்றவே போன வகையில திரும்ப வந்துட்டேன் ஊருக்கு. கட்டின காசு வச்சு வேலை வச்சு எல்லாம் வச்சு நீ லூசு ஊருக்கு வந்துட்டேன். அப்ப மிச்ச ஒருத்தன் 60 வட்டு வெளிநாட்டுல செத்துருப்பானே அவன் யாரு? நான் லூசு. ஒத்துக்கிட்டா சேர்த்தேன். ஏன்னா ஒத்துக்கிற மனப்பக்குவம் எல்லாருமே வராது. என்ன ஒத்துக்கிட்டா சரினா? அப்ப நான் லூசா? அதை நான் சொல்லிட்ட ஊர் தெரியுமா? அப்ப முடிவே பண்ணிட்டியா? முடிவு பண்ணல. அது ஏற்கனவே அப்படித்தானே இருக்கு. வெளிநாட்டுல ஆமாங்க வெளிநாட்டுக்கு போன இடத்துல நீ லூசு வேலை பிடிக்காம வந்துட்டேன். அதானே கேக்குறீங்க. அப்ப மிச்சம் இருந்த யாரும் கேட்டங்க? நான் லூசு. அதத்தான் நீ ஒத்துக்கிட்டா சேர்த்தேன். அந்த ஒத்துக்கிட்டா சரின்னு பிரச்சனை. ஒத்துக்கிட்டா அப்ப நான் லூசா? தப்பா பேசாதீங்க. கதை சொன்னது யாரு? கதை சொன்னது நீங்க. கதைக்கு பதில் சொன்னது யாரு? பதில் சொன்னது நீங்க. போன 2 லூசுல மிச்சம் இருந்த லூசு எந்த லூசு? மிச்சம் இருந்தது நான் லூசு. ஒத்துக்கிட்டா சேர்த்தேன். ஏன்னா ஒத்துக்கிற பக்கம் எல்லாருக்குமே கிடைக்காது. ஒரு மேடையில நான் தேன ஒத்துக்கிற திறமை இருக்கு பாத்தியா? என்ன வந்ததெல்லாம் வசனம் பண்ணி பேசுறா எப்படியா? அப்ப நான் லூசா? அத நான் சொல்லிட்டு ஊருக்கு தெரியுமான்னு கேட்டேன். 10 மணிக்கு நீ நோட்டீஸ் வாசிக்கும் போது கண்டுபிடிச்சிருப்பாளே. அப்ப நீ பேசுறீல. அப்ப புரிஞ்சு பேச கத்துக்க. எல்லாம் புரிஞ்ச மாதிரி பேசுற. பாருங்க. புரிஞ்சு பேசுங்க நீங்க என்கிட்ட சட்டப்படாதீங்க. அப்ப என்ன? எல்லாம் புரிஞ்ச மாதிரி நீ பேசுற. புரிஞ்சுனா எதையுமே மேடையில பேசி சபைக்கு வந்துட்டு அப்படினா பேசப்பட்டு வெளியில அரிதார போட்டு வெளியில வந்துட்டேனா எதையுமே புரியாம பேச மாட்டேன். அப்ப உனக்கு எல்லாம் புரியும். மத்தவங்க எதிராளி என்ன பேசுறாங்களோ அத புரிஞ்சு பேசுறதா என்னுடைய தன்மை. அப்ப பேசக்கூடிய பேச்ச நீ புரிஞ்சு பேசுவே. புரிஞ்சு பேசுவே. நான் கேக்குறேன் மண்டகடமா பேசுறீல. உனக்கு எல்லாமே புரியுமா? எல்லாமே புரியும். எல்லாம் புரியும். எல்லாமே புரியும். எல்லாம் புரியும். எதை தொட்டு வேணாலும் பேசுங்க புரிஞ்சு நான் பதில் சொல்லுவேன். உனக்கு எல்லாம் புரியும். எல்லாமே புரியும். இப்ப உனக்கு புரியுற மாதிரியே நான் பேசுறேன். பேசுங்கயா. உனக்கு எல்லாம் புரியும். புரியும். ஊருக்குள்ள அப்படி இப்படின்னு 2 பேர் இருந்தா. எப்படி எப்படி? அப்படி இப்படின்னு 2 பேர். எப்படி எப்படி? அப்படி இப்படின்னு. அப்படி இப்படின்னு இருந்த 2 பேத்துல அப்படியே பார்த்து இப்படி கேட்டானா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க. எதுல ஓய் முடிய போகுது? அதுக்கு அப்படி இப்படி கிட்ட சொன்னானா எப்படியோ இருக்கே இப்படின்னு இப்படி ஒரு பதில இப்படி கிட்ட அப்படி சொல்ல. சரி. அதுக்கு இப்படி கேட்டிருக்கேன். ஒன்னு அப்படி இருக்குன்னு சொல்லி இல்ல இப்படி இருக்குன்னு சொல்லி எப்படியா இருக்குன்னு சொன்னா எப்படின்னு அப்படி கிட்ட இப்படி கேட்க. இப்ப அப்படி இப்படியே பார்த்து கேட்டது எப்படி இருக்கு? இல்ல இப்படி இப்படி ஒரு வார்த்தை அப்படி கிட்ட சொல்லாம இருந்தா அப்படி ஒரு வார்த்தை இப்படி கிட்ட சொல்லிருப்பானா? இல்ல இப்படி ஒரு வார்த்தை அப்படி கேட்க போய் அப்படி ஒரு வார்த்தை இப்படி கிட்ட சொல்லி 2 பேரும் முத்திர பிரச்சனை இப்படி வந்து பேசாம இருந்தா கதையில அவன் எப்படி எப்படியோ பேசியிருக்கான். ஆனா இப்படி இப்படி பேசி கதை அப்படி எப்படி போக வேண்டியதை இப்படி இப்படி கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கானே. இவன் இப்படி ஒரு வார்த்தை அப்படி கிட்ட கேட்காம இருந்தா கதையில இப்படி சொன்னது இப்ப எப்படி இருக்க? ஒரு மாசம் இப்ப எனக்கு புரியல. ஒரே வார்த்தை தான். இப்படி அப்படி அப்படி இப்படி இப்படி அப்படியே அப்படி இப்படி. நீங்க தான் எல்லாம் புரிய முடியல. எல்லாம் புரிஞ்சா சொல்றேன் நான் பேசுறேன். அப்புறம் எதுக்கு நான் பேசுறேன்? எல்லாம் புரியும். எல்லாம் புரியும் ஏன் சொல்ற? உனக்கு தெரிஞ்சுக்க. வாயை பொட்டணுமா வந்த மாதிரி சொல்லு. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி புரிஞ்ச மாதிரி என்கிட்ட பேசாத. வாயை பொத்திக்கிட்டு இந்த ஐயா கட்டி அடிச்சுக்கிட்டு நாராயணா உன்னை படுத்து ஓராயணா அடிச்சுக்கிட்டு வருவாரு. நாங்க வாயை இதையும் பொத்திக்கிட்டு நிக்கிறதுக்கு தான் இங்க அட்வான்ஸ் போட்டு 7 மாசத்துக்கு முன்னாடி எங்களை இங்க கூட்டியாந்தது. அப்ப உனக்கு எல்லாமே தெரியும் அப்படி பேசுவியா? பேசுவையா? அப்ப உனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தொட்டு தம்பி உனக்கு தெரிஞ்சுக்க. எல்லாம் தெரிஞ்ச வேற இருக்கானா? யாரு? எதுவும் தெரியாத இருக்கானா? எல்லாம் தெரிஞ்சவன் யாரு இருக்கானா? சரி. அது நான் மட்டும்தான். அப்படியா? உலகத்துல சில பேர் இருக்கிறது அறுவை தெரிஞ்சது ஏதோ ஓரளவு தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா கோயில் வாசல் நான் என்ன சொல்றேன்னா எல்லாமே தெரிஞ்சவன நான் ஒரு ஆளு தான். ஆக இந்த கோவில் வாசல் உனக்கு எல்லாம் தெரியும். எல்லாமே தெரியும். எல்லாம் தெரியும். எல்லாமே தெரியும். எல்லாம் தெரியும்ன்றீல. உன்னை கேக்குறேன் எல்லாம் தெரியும் நீ சொல்றியே. நீ எந்த வருஷம் பிறந்த? கதைக்கு அப்புறப்பட்டு. நான் பிறந்த வருஷமா 1992. 1992ல பிறந்த. உனக்கு எல்லாம் தெரியும்ல? தெரியும். உனக்கு எல்லாம் தெரியக்கூடிய மனுஷன் 1992ல பிறந்தியே. நான் கேக்குறேன் நீ எப்ப சாவ சொல்லு. நீனே எல்லாமே தெரியும் சொல்லுங்கப்பா. அப்புறம் எதுக்கு எல்லாம் தெரியும்ன்ற? உனக்கு எல்லாமே தெரியும்னா நீ இப்ப எப்ப சாகுறேன்னு சொல்ற. இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது ஒத்துக்க. ஏதாவது பிடிக்கும்.
என்ன நீ பேசுற பாச்சு? அப்ப நீ என்ன தெரியும் சொல்ற? என்ன பேசுற? உனக்கு எல்லாம் தெரியும் சொன்ன? எனக்கு பேச்சு பதில் உண்டு. உனக்கு எல்லாமே தெரியும் முடியல. இன்னைக்கு இந்த மடல நீ எப்ப சாகுறன்னு சொல்ற? தெரியும்னா பிறந்தே தெரியுமியா? சாகுறத பத்தி பத்தி யோசிச்ச. அப்ப நீ என்ன சொல்லிருக்கற? வாயை பொத்திக்கிட்டு எது தெரியுமா அது தெரியும் சொல்லு. அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. தெரியும் அப்ப சொல்ற. அப்படி சொல்ல முடியாது. என்ன நீ பேசுற பாச்சு? அப்ப எல்லாம் தெரியுமே பேசுற? எல்லாம் தெரிஞ்சவனே. பேசாத. பேசுவே. தம்பி ஒரு மனுஷனுக்கு மண்டை கணம் கூட கூடாது. தலையில கணம் இருக்கலாம். அது அறிவு. தலைக்கற வந்து அது அறிவுக்கு சமம்னா. நீ என்ன பேசுற பாச்சு? நான் என்ன சொல்றேன்னா எல்லாரும் சொல்லுவாங்க உடம்புல எனக்கு பூரா கொழுப்புன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா எனக்கு உடம்புல கொழுப்பு இல்ல. எனக்கு கொழுப்பு நாக்குல இருக்கு. நாக்குல இருக்கு. அத தெரிஞ்சுக்கிறேன். அப்படி பேசுவியா? அப்படிதான் பேசுவேன். நல்லா தெரிஞ்சுக்க. எதை வேணாலும் பேசுவேன். ஒரு மனிதனாகப்பட்டவன் இப்படிதான் பேசுவேன். இருக்கும்போது ஒருத்தருக்கு பெருமையா இல்ல இல்லாதவங்களுக்கு பெருமையா? இல்லாதவங்க தான் பெருமை பேசணும். இல்லாதவங்க பெருமை பேசணும். உன் நல்லா தெரிஞ்சுக்க. வெட்டி அருண் நல்லா பெட்டி வாசிக்கிறார் அப்படின்னு அவர் இருக்கும்போது அவரை பெருமைப்படுத்த கூடாது. பேச முடியாது. அவர் இல்லாத நேரம் தான் அவரை பத்தி சொல்லணும். நான் கேக்குறேன் ஒரு கோழி உயிரோட இருக்கும்போது எவ்வளவு விலை சொல்றாங்க? உயிரோட இருக்கும்போது ஒரு கோழியோட விலை எவ்வளவு இருக்கு? அது ஒரு 200 ரூபாய் 250 ரூபாய் சொல்லுவாங்க. அத உரிச்சு தரேன்னு ஒருத்தன் சொல்லிட்டானா அது 500 ரூபாய் 600 ரூபாய் 700 ரூபாய். அப்ப உயிரோட குறையுது. செத்து உரிச்சு கொடுத்துட்டானா மதிப்பு கூடுது. ஒரு முயக்குட்டி உயிரோட இருக்கும்போது எவ்வளவு சொல்றாங்க விலை? 300 ரூபாய் சொல்லுவாங்க. அத வெட்டி உரிச்சு தரேன்னா அது 500 600 செத்த பின்னால விலை கூடுது. ஒரு ஆடு உயிரோட இருக்கும்போது எவ்வளவு போகுது? ஒரு ஆடு 7000 8000 போகுது. அதே ஆள உரிச்சு தரேன்னு சொல்லிட்டானா 15000 கூட வித்துடுவாங்க. விலுக்கு ஒரு பன்னி குட்டி உயிரோட இருக்கும்போது எவ்வளவு போகுது? அது ஒரு 4000. அதே உரிச்சு தரேன்னு சொல்லிட்டானா அது 8000 10000. அப்ப இந்த விலங்கெல்லாம் உயிரோட இருக்கும்போது மதிப்பு குறையுது. உரிச்ச பின்னால செத்த பின்னால மதிப்பு கூடுது. அப்ப உயிரோட இருக்கும்போது குறையுது, செத்த பின்னால கூடுது. அது போல நீ இருக்க சாவ சொல்றியா? இல்ல கேக்குறேன். நான் பேச்சே சுத்தமில்லை. என்ன என்ன பேசிவிட்ட? என்ன பேசிவிட்ட? நீ என்ன பேசுற பாச்சு? பேச்சு பேசுற தப்பு இல்ல. வார்த்தைகளை சரியா பேசுற. உன் பேர் என்ன? என் பேர் நான் கேக்குறேன் உங்க பேர் என்ன? உன் பேர் என்ன? இல்ல ஏன் உங்க பேர் என்ன கேக்குறீங்க? என் பேர் என்னன்னு கேக்குறியா? என் பேர் உங்க பேர் என்ன? இப்ப என் பேர் என்னன்னு கேக்குறேன். உங்க பேர் என்ன? என் பேர் என்ன நீ எப்படி முடிவு பண்ணுவ? உங்க பேர் என்ன? அப்ப எதுக்கு சொல்ற? என் பேரை நீ கேட்டில. என் பேரை தெரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு பெருமை கொண்டு நீ யாரு தெரிஞ்சுக்கணும்ல? இடத்துக்கு காவலாளி நான். அப்ப காவலாளி சரி. நான் கேட்டது நீ யாருன்னு கேட்டேன். நான் கேட்டதுக்கு நீங்க யாரு? உனக்கு பெருமையை சொல்றேன். என் பெயர் நாரதன் சொல்றார்கள். நாரத மகரிஷி. என்ன சொன்னிய மடப்பல மடப்பல நீங்க தான் நாரதரா அப்படி சொல்லு. என் தெய்வமே அப்படி அப்படி சொல்லு. கடவுளே நான் நாளைக்கு நல்லா அந்த நாள் செத்துறேன்மா. 4 நாள் நல்லா இருந்தா அந்த நாள் என்ன? ஏன் அப்படி பேசுற? அப்புறம் ஏன் அப்படி பேசுற? 4 நாளைக்கு நல்லா இருந்தா பெருமையா நினைச்சிட்டு போ. இதுக்குமா கோபப்படுவ நீனு? ஒரு மனிதன் வாழ்ற வாழ்க்கையில பிறக்கக்கூடியது ஒரு நாள். வாழ்க்கையில கல்வி கட்டு மகானாக திகழக்கூடியது 2வது நாள். திருமணம் என்று சொல்லக்கூடிய பெண்ணி பிள்ளைப்பர்கள் பெற்றெடுப்பது 3வது நாள். சொத்து சோர்த்தெல்லாம் சேர்த்துக்கிட்டே வாழ்க்கை போதும்னு ஆடி அடங்கி மண்ணுக்குள்ள போறது 4வது நாள். ஆக ஒரு மனுஷன் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் 4 நாள்ன்றது ரொம்ப சுருக்கமானதா சொல்லியிருக்கேன். இப்ப சொல்லு நீ எத்தனை நாளைக்கு நல்லா இருக்கணும்? 4 நாள். நீ 4 நாளைக்கு இருந்தா போதும். சரி சரி ரொம்ப சரி சரி 4 நாள் போதுமா? அத நீங்க தானே சொல்றீங்க. அப்புறம் பெரிய போதுமன்ற மனமே பொறுத்தைக்கு மறந்துனே. இப்ப சொல்லு உன் பேர் என்ன? என் பேர் இது சாமி. இது நல்லா இருக்கே. இது மாதிரி ஒரு இதை இப்படி ஒரு இதுன்னு ஒரு பேர் வச்சிருக்கேன். ஏன் இப்படி ஒரு இதை கொண்ட இதுக்குள்ள வச்சிருக்கணும்? இது மாதிரி ஒரு இதை இவன் வைக்கிறான்னா இதுக்குள்ள என்ன இது இருக்கு? ஏன் இப்படி ஒரு இதை கொண்டாந்து இப்படி இது இதுன்னு ஒரு பேரா? தெரியாம கேக்குறேன். உங்க ஆத்தா அப்படி பேசிக்கிட்டே போயிட்டாங்களா? நீ நானே பேர் இதுன்னு தொண்ணு பேசுறீங்க. பேர் என்னையா? பேர் வந்து வீரத்தேவன். அப்ப இது என்ன? இதுங்கிறது வல்ல வேற ஒண்ணும் இல்ல. அப்ப வல்லன்றீங்க. அப்ப பேர் வல்ல. பேர் வந்து வீரத்தேவன். அப்ப இது என்னது? அட இதுங்கிறது ஞாபகத்துக்கு வரலையா? அப்ப ஞாபகத்துக்கு வராம இதுன்னு இருக்கீங்க. ஆனா பேர் இது இல்ல. பேர் அப்ப பேர் என்ன? பேரே வீரத்தேவன். பேர் வீரத்தேவனா? அப்ப இடவல இதுன்னீங்க. இதுங்கிறது ஞாபகத்துக்கு வராம சொல்றீங்க. அப்படி சொல்லுங்க. அப்ப பேர் வீரத்தேவன். அப்ப இடவல சொல்ல இதுன்றது இது இல்ல. பேர் வீரத்தேவன். ஆனா இது இல்ல. நல்லா இருக்க முடியா? பேர் வீரத்தேவனையா? பேர் என்னது? பேர் வீரத்தேவன். அப்ப இது நீ அதனால இதுங்கிறது ஞாபகத்துக்கு வராம இது அப்படி சொல்லுங்க. பேர் வீரத்தேவன். ஆனா இடவல சொல்ல இது இல்ல. அப்ப பேர் வீரத்தேவன் இது இல்ல. அது இருக்கு. எது இல்லையா? தப்பு. உன் பேர் என்னது? பேர் வீரத்தேவன். அந்த இடவல சொல்ல இது இல்லைல. அது இருக்கு. அப்ப இது இல்ல நீ? இல்ல இதுன்னா அது இருக்கு. அது இருக்கு. அது இருக்கு இது இல்ல. ஆனா இது இல்ல. சரி இது இருக்கு அது இல்ல. அப்ப அதுவும் இது இருக்குனால அது இல்ல. நீ பிரச்சனை எப்படியா? என்னையா? அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் பாப்பற? பேசி போயா. ஒரு மனிதனுடைய வார்த்தை என்ன சொல்லுமா அத சொல்லு. அப்பா பேர் என்ன? அப்பா பேரு நம்பி. அப்பா பேரு நம்பி.
நம்பி. அப்பா பேரு நம்பி. அண்ணன் தம்பி எத்தனை பேரு? அண்ணன் தம்பி 7 பேர். அண்ணன் தம்பி 7 பேரு, அப்பா பேரு நம்பி. உன்கிட்ட பேசிக்கிட்டு ஒரு வெக்கம் இல்ல உனக்குலாம்? ஏன்னா இங்க வந்து ஏன்டா கத்திக்கிட்டு ஏன் கத்திட்டு? உங்க அப்பா தேகாத வெயில்ல கம்பி கட்டி உன் குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. கம்பி கட்ட குடும்பத்துல பிறந்துட்டு மக்களே இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. வெக்கம் போய் எங்க அப்பா கம்பி கட்டாரா? புரியல. சவுண்ட்ல பிறந்தவங்க யார் என்ன சொன்னா? சத்தத்துல சரி இருந்துட்டு போங்க. இப்ப யாரும் தவறா சொல்லலையே. யார பத்தி பேசிட்டு இருக்காங்க? ஐயோ தெரியலையே. சரி போயிட்டு போட்டோம். கதை இப்படி போய்கிட்டு இருக்கு. சரி விடுங்க. எல்லாம் மதுரை ரசிகர் போகட்டும். எல்லாம் அவங்களோட பொறுமைகள் அப்ப அப்படிலாம் இருக்கு. அப்ப பாருங்களேன் எத்தனை பொறுமைகள் மாறிக்கிட்டு இருக்கு. சரி மாறக்கூடிய வாழ்க்கையில நம்ம ஒரு கூத்த கவனிச்சீங்களா? நம்ம ஒரு கூத்து போட்டோம்னா கூத்துக்குள்ள ஒரு கூத்து நடக்குது. அதே பெருங்கூத்தா இருக்கும் போல. சரி போயிட்டு போட்டோம். ஆக அவ்வளவு சிறப்புகள் இருக்கு. பூமியில அவ்வளவு பெரிய கலைகள் எண்ணற்ற பொறுமை தான். அப்பா வேறு நம்பி வந்திருப்பது வந்திருக்கிறது காவலுக்கு வந்திருக்க. என்ன காவல்? அதாவது வந்து பெண்களுக்கு காவலுக்கு வந்திருக்கீங்க. காவலுக்கு போக தப்பு இல்லை. பெண்கள் வந்து திரை காவல் கேட்கறாங்க. ஐயா நல்லா தெரிஞ்சுக்கங்க. எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம ஒரு இடத்தை அனுசரிச்சு போயிட்டு இருப்போம். அனுசரிச்சு போகும்போது நம்ம இடத்தினுடைய சிறப்பு எப்படி இருக்கும்னா நம்ம ஒரு ஆளுக்கு அனுசரிக்க போய் நம்மள குருண மாத்திர கதையில இருக்கு. அப்படி ஒரு ஆளு பூலகத்துல பெருமண்ட மனுஷன் நல்லா தைக்கிற ஆளு. தையல்ல பெருமண்ட மனுஷன் நல்லா தப்பாரு சொல்லி அவர்கிட்ட கொண்டாந்து ஒருத்தர் சட்ட துணி கொடுத்தாங்க. சட்ட துணியை தைக்க கொடுத்தாச்சு. கொடுத்தா ஒத்த கைய நீளமாவும் ஒரு கைய குட்டையாவும் தச்சு விட்டான். ஒரு கைய ஒரு கைய குட்டையா தச்சு விட்டான். சும்மா இருப்பானா ஒரு வந்து வந்து கேட்டாங்க வானே என்ன அர்த்தம் நான் பேசுறேன். நல்லா தைக்கிற ஆளு நல்லா தைக்கக்கூடிய மனுஷன் சொல்லி ஒன்றை கொண்டாந்து கொடுத்தா ஒரு கைய நீளமாவும் ஒரு கைய குட்டையா தச்சு விட்டியே ஏன் தச்சு கேட்க. அவன் பார்த்திருக்கேன். ஐயா நல்லா இல்ல சட்டையை மாத்தி தச்சு கொடுங்க. இது என்ன தம்பி பெரிய பிரச்சனை? சட்டை அழகா தானே இருக்கு. கொஞ்சம் நீளமா தானே போச்சு. வருத்தப்படாதீங்க. கொஞ்சம் கைய உள்ள இழுத்தாப்புல நடந்துக்கங்க. ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்ல அண்ணன் சொன்ன அர்த்தம் இருக்கு. கொஞ்சம் கையை இழுத்து நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். பின்னால சட்ட துணி முதுகு பின்னால கொஞ்சம் தூக்கிக்கிச்சு. பாத்திருக்கேன். முன்னால கையை தூக்கத்தோட பரவாயில்ல. பின்னால முதுகு துணி வேற தூக்கி பார்க்க அசிங்கமா இருக்கு. மாத்தி தச்சு கொடுங்கன்னு கேட்க மறுபடியும் அதே வார்த்தையை சொன்னா என்ன சொன்னா வார்த்தைகளை பாருங்களேன். சட்டையினுடைய அம்சத்தை பாத்தீங்களா? கொஞ்சோடு முதுகு துணி தூக்கணும்னால பெருசா நினைக்காதீங்க. கையை எப்படி கொஞ்சம் சாச்சுக்கு நடந்தீங்களோ அது போல முதுக கொஞ்சம் சாச்சு நடங்கன்னு சொல்ல. ஏன்னா முதுகையும் சாக்க சொல்றானே. சரி இவன் சட்டத்தை கொடுத்தது பரவாயில்ல சொல்லி ஒரு கையை சாச்சுக்கிட்டு முதுக வளர்த்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நடக்க ஆரம்பிச்சாரு இல்லையா வழியில ஒரு ஆள் பார்த்துட்டாப்ல. ஏன் முருகேசா என்ன பாரு ஆளு சட்டை பிரமாதம்யா. ரொம்ப சரியான சட்டையை தச்சிருக்காயா. அற்புதமான சட்டையா. அவளுக்கு சந்தோஷம் தாங்க. சட்டை நல்லா இருக்குண்டவு. சட்டை பிரமாதமா தச்சிருக்காயா. இந்த சட்டைய நீ மதுரையில கீழமாசி வீதியில 3வது கடையில தானே தச்சன்னு கேட்க. அப்பதான் அவனுக்கு கருக்கண்டுச்சா. சட்ட துணி நல்லா இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல. அது என்னையா கீழமாசி வீதியில 3வது கடையில தச்சு நீ எப்படியா சரியா சொல்றான்னு கேட்க. அப்பதான் அவன் சொன்னானா ஒண்ணு மாதிரி முதுகு கூணலா போனவனுக்கு கை வளசனவனுக்கு அவன் தாண்டா சரியா தப்பேன்னா. இது எப்படி இருக்கு? அருமையான பதில். அவனுக்காக நம்ம அனுசரிக்க போய் கடைசியில நம்மளத்த முதுகு போய் சாச்சு விடுவாங்க. அப்படிதான் பூலோத்துல கணக்கு இருக்கு. பல இடத்துல ரொம்ப அனுசரிப்பு ரொம்ப முக்கியம். போயிட்டு போட்டு தப்பு இல்ல. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கருதி உங்களை பார்த்த மகிழ்ச்சி மாண்பு உண்டாகட்டும். உள்ள இருப்பது யாரு? 2 பெண்கள். பெண்ணோட பேரு ஒண்ணு வள்ளி இன்னொன்னு புள்ளி. பார்த்த மகிழ்ச்சி. அந்த பெண்ணை வர சொல்லுங்க. பக்குவம் இருக்கணும். தங்கச்சி பேர் என்ன சொன்னீங்களே? தங்கச்சி பேர் வள்ளி. வள்ளியா? இந்தப்ப வந்துரும். இல்லங்க வள்ளியானே. இந்தப்ப வந்துரும். இல்லங்க வள்ளியானேங்க. வந்துரும். பேர் வள்ளியாயா? பேர் வள்ளி. ஏயா நீ வேற படுத்திக்கிட்டு இருக்க? பேர் வள்ளியானா அத சொல்லியா? நீங்க வள்ளியா கேக்குறீங்க. இப்ப வந்துரும். பேர் என்னது? பேர் வள்ளி. அத வள்ளியானே கேட்டேன். இப்ப வந்து தங்கச்சி எதுக்குடா? வந்துருமே. கொடுமாடா உங்களோட போட்டு கொலையாத்திட்டு. ஆரம்பத்துல ஒரு பாட்டு பாடுனீங்க. பாட்டு பாடும்போது பாட்டுக்கு பின்புலம் சரியா இருந்தா பாட்டு சரியா இருக்கா? நல்லா தானே பாடுறேன். ஒரு பாட்டு பாடும்போது எந்த இடத்துல பாட நீங்க கவனிக்கணும். நான் ஒரு பாட்டு பாடுற பின்னணி கொடுத்து பாடுன பாத்தியா? அங்க நிக்கிற முத்துராசு. தெரிஞ்சுக்கவே ஒரு பாட்டு பாடணும் எடுத்தடுப்புல அடுத்த பாட்டை பாடுற பாத்தியா? அங்க நிக்கிற முத்துராசு. பாருங்களேன் இப்ப நான் பாட்டு பாடுவா பின்னாடி நீங்க பாடுவீங்க இல்ல? பின்னாடி பாடக்கூடிய ஆளு நீ ஒரு கோமாளி தான் உலகத்துல இருக்க. என்னங்க பேசுறா பேசு. ஆமாங்க பாடுனா பாடு. அது உண்மைதான். ஆடுனா ஆடுது. சரிங்க என்ன வேணாலும் செய்வி. ஆனா ஒரு பாட்டு பாடணும் அடுத்த நொடிக்கு பின்னாடி வர்றீங்க. அந்த தரம் உனக்கு ஒருத்தர் தான் இருக்கு. நல்லா பாடுறா. பாட பாடுவீங்க. பனமரத்து மேல இருக்கு நொங்கு. ஐயா நொங்கு சும்மா இல்ல. ஊர்ல வரிங்க ஆலயத்துல தேடி தேடி ஒண்ணே மட்டும் கூட்டி அந்த நாடத்தை போடணும். எதுக்கு நினைக்கிறேன்? அந்த எடுத்த எடுப்பே அடுத்தடியே பட்டு அடிக்கிற பாத்தியா? அதான் முத்துராசா பாருங்க. பனமரத்து மேல இருக்கு நொங்கு. ஐயா நொங்கு நீ காசை கொடுத்து வாங்கிக்க என் பங்கு. என் பங்கு செத்துட்டாக்கா ஊது வாங்க சங்கு. செத்துட்டாங்க ஊது வாங்க சங்கு. என் மேல அன்பு இருந்தா முத்துராசா தூக்கு போட்டு நீ தொங்கு.
என்ன மாசருக்கு நான் தொங்க என்ன அம்மா அடியே 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 மல்லாக்க யாரா உங்க வீட்டுல இருந்து யாரும் ஒருத்தவர ஒருத்த கருத்தவன் ஆள் வருவா ஏரி நல்லா ஏரி தாண்டா நாங்க எனதான் பாலாம் பழுத்திருக்கு யாராவே அடைய உடையன்னு பேசுற பழக்கத்தை இதோட யாருங்க நீங்க உங்க அப்பாவுக்கே நான் ஆர்டர் கொண்டு வச்சுவேன் என்ன போடா வர சரிங்க சரிங்க வெட்டி மிருதத்துல அடிச்சு நொறுக்கி வீட்டை வெட்டி மிருதம் நொறுக்கி முடியும் சரி பழைய இருக்கு சரி 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 எத்தனை பொறுமை இருந்தாலும் நான் வள்ளியை பார்க்க ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த புள்ளி வந்திருக்குன்னா இந்த பெண்ணுக்கு நிறைய பொறுமை இருக்கிறது. வாழ்க ஆசீர்வாதம் எப்படி